குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? ஹூயிஷி. அடிக்கடி இவங்கள டிவியில் பார்த்துருப்பீங்க. இவங்க யாருங்கிறது உங்களுக்கு தெரியுதா? ஷீ இஸ் கரண்ட் மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ் அண்ட் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் ஆஃப் இந்தியா. நிதி மற்றும் கார்ப்பரேட் விவகாரத்துறை அமைச்சர். இவங்க பேர் நிர்மலா சீதாராமன். இதற்கு முன்னாடி இவங்க டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்திருக்காங்க. இவங்க இரண்டாவது பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர். முதல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பெண் யாரு அப்படின்னா இந்திரா காந்தி. நிர்மலா சீதாராமன் அவங்க பிறந்த ஊர் மதுரை. அவங்க படித்த இடம் எங்கே அப்படின்னா திருச்சி எஸ்ஆர்சி காலேஜில் தான் படித்தாங்க. எஸ்ஆர்சி அப்படின்னா சீதா லட்சுமி ராமசாமி காலேஜ், எய்டட் காலேஜ், திருச்சியில். இது ஒரு ஃபேமஸான காலேஜ். இவங்க அங்கே என்ன படித்தாங்க அப்படின்னா பிஏ எக்கனாமிக்ஸ் டிகிரி அங்கே படித்தாங்க 1980. நாம் ஏன் இவங்களை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இவங்க தான் நம்ம ஸ்டோரியில் வரக்கூடிய ஐஎன்எஸ்வி தரணி இந்த ஷிப்பை ஃப்ளாக் ஆஃப் பண்ணி தொடங்கி வச்சது இவங்க தான். அப்போ இவங்க டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்தாங்க, பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தவங்க நிர்மலா சீதாராமன். The first Indian solo circumnavigation was undertaken by Captain Dilip Don't. ஃபஸ்ட்டு இண்டியன் இவர் தான் சர்க்கம்நேவிகேஷன் ஃபஸ்ட்டு பண்ணுறாரு. யார் அப்படின்னா டிலிப் டோன் தான் ஃபஸ்ட்டு சர்க்கம்நேவிகேஷன் பண்ணுறாரு இந்த வேர்ல்டை. From August 19, 2009 to May 19, 2010 on board another India-built vessel INSV Mahadi. வெசல்னா ஷிப். இந்த ஷிப் இந்தியாவிலே உருவாக்கின ஷிப். இந்த ஷிப்பில் தான் அவர் சர்க்கம்நேவிகேஷன் பண்ணுறாரு இந்த வேர்ல்டை. எப்போ அப்படின்னா ஆகஸ்ட் 19, 2009 முதல் மே 19, 2010 வரை இவர் அந்த ஷிப்பில் சர்க்கம்நேவிகேஷன் பண்ணுறாரு. யார் அப்படின்னா கேப்டன் திலீப் டோண்ட். இவர் தான் இந்த ஷிப்பில் சோலோவாக தனியாக சர்க்கம்நேவிகேஷன் பண்ணுறாரு. The first Indian non-stop also circumnavigation was undertaken by Commander Abhilash Tomi KC from November 1, 2012 to March 31, 2013. கேப்டன் அபிலாஷ் டோமி இவர் தான் முதல் இந்தியர் எங்கேயுமே நிற்காமல் சர்க்கம்நேவிகேஷன் பண்ணினது. நவம்பர் 1, 2012 டு மார்ச் 31, 2013 இந்த காலத்தில் தான் இவர் எங்கேயுமே நிற்காமல் நான் ஸ்டாப்பாக இந்த வேர்ல்டை சுற்றி வந்தார். எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம், வாயேஜ் கடற்பயணம், ஹார்ட்ஷிப்ஸ் கஷ்டம், அன்பிரிடிக்டபிள் கணிக்க முடியாத, சேலஞ்சஸ் சவால், ஃபேஸ்டு எதிர்த்து நில், எக்ஸ்பெடிஷன் பயணம், an interview with crew member. இந்த சர்க்கம்நேவிகேஷன் பண்ண மெம்பர்கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இந்தியாஸ் ஆல் விமன் நேவி crew who went around the world in 254 days have shared their experience about their great voyage in an interview. இந்த வேர்ல்டை 6 பெண்கள் சேர்ந்த குழு சர்க்கம்நேவிகேஷன் பண்ணுறாங்க. மொத்தம் 254 நாட்கள். அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தை நம்மளோட ஷேர் பண்ணிக்கிறாங்க. நம்மளோட அப்படின்னுங்கிறது இந்த இன்டர்வியூவில் ஷேர் பண்ணிக்கிறாங்க. Through their personal experiences, we really come to know their hardship and unpredictable challenges they have faced all through their expeditions. Expedition அப்படின்னா இந்த கடல் பயணம். அவங்களுடைய தனிப்பட்ட அனுபவத்தின் மூலம் நாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். என்னென்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஹார்ட்ஷிப் அவங்களுடைய கஷ்டங்கள், எதிர்பாரா கஷ்டங்கள் என்ன, அன்பிரடிக்டபிள் சேலஞ்சஸ் என்ன, அவங்க அதை எப்படி ஃபேஸ் பண்ணாங்க, எப்படி எதிர்த்து நின்னாங்க அப்படின்னுங்கிறத நாம் அந்த இன்டர்வியூ மூலியமா தெரிஞ்சுக்கிறோம். அக்வைண்டட் அனுபவம், டுக்கப் ஆர்வத்துடன் எடுத்துக்கொள்ளுதல், டாஸ்க் பட வேண்டிய வேலை, போர். கொஸ்டின் நம்பர் 1 இன்டர்வியூ கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஹவ் வெல் வேர் யூ அக்வைண்டட் வித் த செயில் போட் பிஃபோர் யூ டுக் அப் த டாஸ்க். அக்வைண்டட் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம். இந்த கடல் பயணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி
உங்களுக்கு ஏற்கனவே கடல் பயணம் பண்ணியிருக்கீங்களா, அந்த அனுபவம் இருக்குதா அப்படின்னு இந்த இன்டர்வியூர் கொஸ்டின் கேட்குறாங்க. வரிக்ஷா ஜோஷி இவங்க தான் கேப்டன். இவங்க ஆன்சர் பண்ணுறாங்க இந்த கொஸ்டினுக்கு. None of us was acquainted with a sailboat or ocean going boat. எங்கள் யாருக்குமே இந்த அனுபவம் இல்லை, கடலில் இதுக்கு முன்னாடி போன அனுபவம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. None of us had sailed before, nor are women officers allowed entry in combat platform as yet. எங்களுக்கு அனுபவம் இல்லை, கடலில் போன அனுபவம் இல்லை. போர் கம்பேட் அப்படின்னா போர் செய்யும் இடத்துக்கு பெண்களை அலோவ் பண்ணவே மாட்டாங்க, பெண் ஆஃபீஸரை அலோவ் பண்ணவே மாட்டாங்க. At first it was difficult to take the boat out to sea from one point to another point. முதலில் எங்களுக்கு போட்டை ஓட்டிட்டு போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. But we slowly built up it through 3 years of training. ஆனால் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை மேம்படுத்திக்கிட்டோம். போட்டை ஓட்டி நல்லா பழகிறதுக்கு எங்களுக்கு 3 வருஷம் ட்ரைனிங் கொடுத்தாங்க. கான் அனுபவத்தில் அறி. எக்ஸ்பெடிஷன் பயணம். தியரிட்டிக்கல் புத்தக அறிவு. நேவிகேஷன் கப்பலை செலுத்துதல். கம்யூனிகேஷன் தகவல் பரிமாற்றம். வெதர் ப்ரெடிக்ஷன் வானிலை கணிப்பு. செயிலிங் கடல் பயணம் செய். டாக்டிக்கல் முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட. ஆஸ்பெக்ட் சூழ்நிலை. Question number 2, interviewer, can you tell us about the training you had undergone before this expedition? Expedition அப்படிங்கிறது கடல் பயணம், undergone அப்படிங்கிறது அனுபவத்தில் அறிஞ்சிக்கிறது. நீங்கள் இதுக்கு முன்னாடி அனுபவத்தில் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த கடல் பயணம் போகிறதுக்கு முன்னாடி அனுபவத்தில் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு இந்த இன்டர்வியூர் கொஸ்டின் கேட்குறாரு. வரிக்ஷா ஜோஷி ஆன்சர் பண்ணுறாங்க. We started with some theoretical courses on navigation, communication and weather prediction. நேவிகேஷன் அப்படின்னா கடல் பயணம், கடல் பயணத்தை பற்றியும் தகவல் தொடர்பு பற்றியும் வானிலை முன் அறிவிப்பை பற்றியும் நாங்கள் தியரட்டிக்கலாக கிளாஸ் ரூமில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். தியரட்டிக்கல் அப்படிங்கிறது கிளாஸ் ரூமில் கற்றுக்கக்கூடிய விஷயம். கிளாஸ் ரூம் கோர்சஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் செயிலிங் அவுட் சைடு. கிளாஸ் ரூமில் கற்றுக்கிட்டது வேறு, வெளியில் நாங்கள் கடல் பயணத்தும் போது கற்றுக்கிட்ட விஷயங்கள் வேறு, ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ வி வேர் கிவன் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங். எங்களுக்கு கடின பயிற்சிகள் கொடுத்தாங்க. எதில் அப்படின்னா ஹவு டு ரிப்பேர் திங்ஸ், படி பொருளை ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ட்ரைனிங். மேலும் அண்ட் ஹவு டு டீல் வித் எமர்ஜென்சி, அவசர காலத்தில் எப்படி கையாளணும் அப்படிங்கிறதும். when weather gets rough, if there is a medical emergency and training was needed in tactical aspects as well. மருத்துவ அவசர கால பயிற்சியும் மேலும் மித்த விஷயங்களையும் எங்களுக்கு தத்ரூபமாக, டாக்டிக்கல் அஸ்பெக்ட் அப்படின்னா தத்ரூபமாக தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கொடுத்தாங்க. முன்கூட்டியே திட்டமிட்டு என்னென்ன பண்ணணும் அப்படின்னுங்கிற அனுபவத்தை எங்களுக்கு கொடுத்தாங்க. ஐஸ்வர்யா இவங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கொடுக்குறாங்க. We underwent our basic sail training courses in Mumbai at the Indian Naval Watermanship Training Center. இவங்க மும்பையில் இருக்கக்கூடிய சென்டரில் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்க. And at various schools in the Southern Naval Base in Cochin. கொச்சின்ல இருக்கக்கூடிய அந்த ட்ரைனிங்கை எடுத்துக்கிட்டாங்க. ட்ரைனிங் அப்படின்னுங்கிறது நாவல் ட்ரைனிங், அவங்க கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸில் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்க. We even sailed in INSV Mahdi to Mauritius in 2016 and 2017 and back, and also to Cape Town in December 2016. க்ரூ மெம்பர் இவங்க எல்லாருமே மகதி, ஐஎன்எஸ்வி மகதியில் செயில் போயிருக்காங்க. செயில் அப்படின்னா கடல் பயணம் போயிருக்காங்க. மகதி அப்படின்னுங்கிறது ஒரு ஷிப்போட பேர். இதுதான் ஃபஸ்ட்டு இந்தியாவிலே உருவாக்கின ஷிப், முழுவதும் இந்தியாவிலேயே. அந்த ஷிப்பில் மொரீஷியஸ் வரைக்கும் இவங்க போயிருக்காங்க.
We were trained for almost 3 years to prepare for the voyage. இந்த கடல் பயணத்துக்காக 3 வருஷம் இவங்க ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. எப்படி கடல் பயணம் போகணும் அப்படிங்கிற ட்ரைனிங்கை எடுத்திருக்காங்க. Since the boat was old, it had minor leaks and repairs. போட் கொஞ்சம் பழசாக இருக்கிறதுனால சில சின்ன சின்ன கசிவுகளும் சின்ன சின்ன ரிப்பேர்களும் வரும். அதை எப்படி சரி செய்கிறதுங்கிறதையும் கற்றுக்கிட்டாங்க. ஆல்சோ வி ரேன் அவுட் ஆஃப் வாட்டர் அண்ட் ஃபுட் சூன். கடல் பயணத்தின் போது உணவே இல்லாத நிலை ஏற்படும். அப்போ எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறதையும் கற்றுக்குறாங்க. ஸோ த ட்ரிப் வாஸ் அ டியூட்டோரியல் ஃபார் அஸ் ஆன் ஹவு டு மேனேஜ் ஃபுட், வாட்டர் அண்ட் ஈவன் எலக்ட்ரிசிட்டி டியூரிங் பிக் வயேஜ். ஒரு பெரிய பிரயாணத்தும் போது, ஒரு பெரிய கடல் பயணத்தும் போது ஃபுட் இல்லாமல், வாட்டர் இல்லாமல், கரண்ட் இல்லாமல் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னுங்கிற டியூட்டோரியல் இவங்க கொடுத்துருக்காங்க. டியூட்டோரியல்னால் பயிற்சி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கு.